கோடி ரூபாய் குடுத்தாலும் நமக்கு கிடைக்காத 6 விஷயங்கள் சொல்லட்டாங்க. அப்போ உடைஞ்சு போன நம்பிக்கை. நாம ஒருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையாகட்டும், இல்ல இன்னொருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையாகட்டும், அது நம்பிக்கை சிதறிடுச்சு அப்படின்னா, திரும்ப கிடைக்குமா? திரும்ப நம்பிக்கையை பெற முடியுமா? ஏதோ பேருக்கு கூட இருப்பாங்க. ஆ நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம போற இடத்துல பேசுவாங்க. அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக பேசுவாங்க. ஆனா நம்பிக்கை இழந்தது, இழந்தது தாங்க. திரும்ப அந்த நம்பிக்கைய நம்மனால எத்தன ரூபாய் குடுத்தாலும் பெறவே முடியாதுங்க. விட்டு பிரிந்த உறவுகள். ஒரு சின்ன மனக்கசப்புல, இல்ல ஒரு பிரச்சனையில, ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையில பிரிஞ்ச உறவுகளா இருக்குது. அப்படி விட்டு பிரிந்த உறவுகள், அது திரும்ப சேரவே சேரவே சேராதுங்க. இன்னைக்கு சூழ்நிலையில அந்த காலத்துலலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. இப்பலாம் ஒண்ணு பிரிஞ்சுட்டோம், ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு, இல்ல தேவையில்லாம பேசிட்டோம், அது செட் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா திரும்ப அந்த உறவுகள் நமக்கு இதாகாது. உங்களுக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம்னா, உங்களுடைய வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் குடுத்து பேசும்போது தான் உறவுகள் உங்களோட நெருக்கமா இருப்பாங்க. இழந்த நிம்மதி. சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குங்க. சந்தோஷங்கிறது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாரி, நம்ம கூட இருக்கிற ஆளுகளுக்கு தகுந்த மாரி, நம்ம இடத்துக்கு தகுந்த மாரி அது சந்தோஷத்த கூட நம்மனால அனுபவிச்சிட முடியும். ஆனா நிம்மதி அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு கட்டத்துல நம்ம இழந்துட்ட நிம்மதிய திரும்ப பெறவே முடியாதுங்க. அதனால அவங்களுடைய லைஃப்ல நம்ம இப்படிதான் வாழணுங்கிற ஒரு இதுல நிம்மதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாயிலிருந்து விழுந்த வார்த்தை. விட்ட வார்த்தைய திரும்ப அள்ளவே முடியாதுங்க. ஏன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது, வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை அவங்கள தப்பாவோ, இல்ல கெட்ட வார்த்தையோ நீங்க பேசிடுறீங்கன்னா, அந்த வார்த்தைய நம்ம அள்ளவே முடியாது. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு நீங்க தான் எஜமானன். அப்போ அத நீங்க எவ்ளோ கவனமா சொல்லணும். அதனால தாங்க நெறைய உறவுகள் இன்னைக்கு பிரிஞ்சு போகுது. அதனால உங்க வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகளை உங்கனால திரும்ப எடுக்கவே முடியாது. அதனால வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் தெளிவாவும், கவனமாவும் பேச வேண்டியது அவசியங்க. அடுத்தது தவற விட்ட வாய்ப்பு. வாய்ப்புங்கிறது லைஃப்ல எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைச்சிறதே இல்லைங்க. எப்பவாவது தான் நமக்கு லைஃப்ல வாய்ப்புன்னு ஒண்ணு கிடைக்கும். நாமளா தேடிக்கிட்டே இருப்போம். நாமளா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா, நமக்கு பிரபஞ்சம் குடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல 2, 3 தடவ தான் கிடைக்கும். அத சோம்பேறித்தனத்துக்காகவோ, இல்ல தயக்கத்துக்காகவோ, அதாவது நமக்கு நம்ம செய்யணும்னு நெனைப்போம். ஆனா, நமக்குள்ள ஒரு பயம். நம்மளால முடியுமா அப்படின்னு. அப்புறம் ஒரு தயக்கம் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம இப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்றதுக்கான தயக்கம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் தான் நம்ம தவற விடுற வாய்ப்புகளுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அப்ப நீங்க செய்யணும்னு நினைக்கிறத உடனே செய்யுங்க. அது சரியோ தப்போ அது அது அப்புறம் பார்த்துக்கலாம். கிடைச்ச வாய்ப்ப பயன்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீணடித்த நேரம். நம்ம நேரம் இன்னைக்கு நகர்ற நேரத்த திரும்ப நம்மளால வாங்க முடியுங்களா? வாங்கவே முடியாதுங்க. எவ்வளோ காசு குடுத்தாலும் அந்த நேரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு நம்ம நெறைய பேரு டிவில, இல்ல ஃபோன்ல, இல்ல வெளியில சுத்துறதுல, இல்ல ஏதாவது ஒரு விதத்துல ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த டைம்லாம் நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பா கிடைக்காதுங்க. அதனால வீணடித்த நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க. அதனால நம்ம இன்னைக்கு நம்ம வீணடிக்கிற நேரத்த திரும்ப போய் நம்ம கஷ்டப்படும்போது கிடைக்கவே கிடைக்காது இல்லைங்களா? அதனால இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு முக்கியமே. அது சரியான நேரமா உபயோகமா வச்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி உங்க லைஃப் நல்லாருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நேரத்தெல்லாம் வீணடிச்சுட்டு வயசான காலத்துல கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைங்க. இன்னைக்கே அதுக்கு உண்டான கரெக்டான ஒரு வழிய தேர்ந்தெடுத்து நல்லபடியா நேரத்த செலவு பண்ணும்போது, பின்னாடி வாழ்க்கைய என்ஜாய் பண்ணி வாழலாம்.